இந்த அழகான சிங்கிள் ஸ்ட்ரோக் ஃப்ளார் எப்படி பண்ணணும் அப்படின்றத இந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் நீங்கள் கற்றுக்கலாம். ரொம்ப ஈஸியானது. மற்றது ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் மற்றதெல்லாம் வந்துட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுத்து அப்புறம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம், பெயிண்ட் பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுப்போம் அந்த மாதிரி. ஆனால் சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் வந்துட்டு அப்படி கிடையாது. ஃப்ளார் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃப்ளார் மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்துடலாங்களா? ஃப்ளாட் பேலட் எங்கிட்ட இல்லைங்க. ஸோ நான் இந்த ஒரு டப்பாவோட மூடி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 6 வந்துட்டு ஃப்ளாட் ப்ரஷில் நம்பர் 6 எடுத்து வச்சுருக்கேன். பெயிண்ட் ப்ரஷ்ஷு, க்ரிம்சன் ரெட்டு, ஒயிட். அப்புறம் எப்பவும் போல் வாட்டரில் ப்ரஷ்ஷை சாஃப்ட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வாட்டர் வச்சுருக்கேன். இது வந்துட்டு ரஃப் கிளாத் வச்சுருக்கேன் இப்படி ப்ரஷ்ஷை துடைக்கிறதுக்காக. சரிங்களா? இப்போது பேலட்டில் பெயிண்ட் எடுத்தாச்சுங்க. ஒரு ஹாஃப் ப்ரஷில் ரெட்டு, சரிங்களா? மீதி ஹாஃபில் ஒயிட் ரொம்ப கெட்டியாக இருந்தது, அதனால் லைட்டாக 1 ட்ராப் தண்ணி போட்டிருக்கேன். இப்போது ரைட்டு லெஃப்ட்டு பெயிண்டில் ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ரஷில் லோட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி 3 to 4 டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி பண்ணணும். மாற்றி பண்ணிட்டோம் அப்படின்னா கலரு மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி கலர் வந்துட்டு மிக்ஸ் ஆகிடும். அப்புறம் ஹாஃப் அண்ட் ஆஃப் ஃப்ளார் மாதிரி நம்மளுக்கு கிடைக்காது. ரெட்டு எந்த பக்கம் ரெட்டு கொடுத்துருக்கீங்களோ அதே பக்கம் ரெட் எடுத்துக்கோங்க. எந்த பக்கம் ஒயிட் எடுத்துருக்கீங்களோ அதே பக்கம் ஒயிட் எடுத்துக்கோங்க. மேலே ஒயிட் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரஷ்ஷையும் அதே மாதிரி வச்சுக்கணும், மாற்றி வச்சிடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி பண்ணணும். ஃபஸ்ட்டு பண்ணும்போது நீங்கள் 3 to 4 டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். பெயிண்ட் அளவு எடுத்து மேலே வச்சுக்கோங்க. ஏன்னா அக்ரலிக் பெயிண்ட்டு சீக்கிரம் காஞ்சி போயிடும். நமக்கு தேவைங்கும் போது நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டு ப்ரஷ் ஃபுல்லாக பெயிண்ட்டை லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு அளவுக்கு எனக்கு பெயிண்ட் லோட் ஆகிடுச்சு. இப்போது பெயிண்ட்டை லோட் பண்ணியாச்சுங்க. நல்ல ப்ரஷ்ஷை வந்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி அப்படியே சுற்றி வந்து இப்படி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஷார்ப்பாக வரும். இது ஒரு பெட்டல் சென்டரில் இப்படி ஒயிட் தெரியணுங்க. ஒயிட்டு, அப்புறம் லைட் ரெட் மாதிரி தெரியும், பிங்க் மாதிரி. அதுக்கப்புறம் மேலே டார்க் தெரியும். சரிங்களா? மறுபடியும் பெயிண்ட்டை வந்துட்டு லோட் பண்ணிவிட்டு தான் அடுத்த பெட்டல் போடணும். எங்கே ரெட்டு கொடுக்குறீங்களோ அங்கே ரெட்டு, எங்கே ஒயிட் கொடுக்குறீங்களோ அங்கே ஒயிட்டு. மறுபடியும் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் 2-3 டைம் பண்ணணும். அப்போ தான் ப்ரஷ்ஷில் லோட் ஆகும். இப்போது இந்த மாதிரி ஒரு டைம் லோட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த பெட்டல் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது போடுறேன் பாருங்க. நல்லா ஜூம் பண்ணி தான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இப்படி ப்ரெஷ்ஷை வச்சுட்டு நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெட்டல் கிடைக்கும். மறுபடியும் நம்ம ப்ரஷ் லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா மறுபடியும் லோட் பண்ணலை அப்படின்னா பெயிண்ட் விட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த பெட்டலுக்கு இந்த மாதிரி 3-4 டைம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பெட்டல். இன்னுமே பெட்டல் நல்லா அழகாக வருங்க. நெக்ஸ்ட் பெட்டல் வந்துட்டு இப்படி பண்ணி நல்லா இப்படி சுற்றி இப்படி வரும். ஓகேங்களா? இப்போ ஃப்ளார் போடலாங்களா? நீங்கள் எடுக்க வந்துடும். ஒரு 5-6 ஷீட் நீங்கள் வேஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா தான் இந்த சிங்கிள் ஸ்ட்ரோக் ஃப்ளார் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ரவுண்ட் ப்ரஷ்ஷில் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போன டைம் சொல்லி கொடுத்த ஃப்ளாரு இது கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸில் தான் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? இன்னும் ஒரே ஒரு முறை பெட்டல் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி வச்சு ப்ரஷ்ஷு நல்லா அழுத்தம் கொடுக்குறோம், அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ணலை. ப்ரஷ்ஷு நல்லா அழுத்தம் கொடுத்து கீழே வரும்போது நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக இப்படி எடுத்துடுறோம், அவ்வளோதான். ஃப்ளார் போடலாங்களா? இப்போது ஃப்ளார் போடலாங்க. வேறு ஒன்றும் இல்லை, ப்ரஷ்ஷை நல்லா அழுத்தம் கொடுத்து எடுக்க போகிறோம். ஒரு பெட்டல், அடுத்தது 2வது பெட்டல். ப்ரஷ் வந்துட்டு பெயிண்ட் பத்தில் பார்த்திங்களா, இந்த இடத்துல அந்த இடத்துல மட்டும் கலர் பண்ணி விடக்கூடாது. ஃபுல்லாக அந்த பெட்டல் ஃபுல்லாக போடணும். மறுபடியும் பெயிண்ட் வந்துட்டு நம்ம ப்ரஷ்ஷில் லோட் பண்ணிட்டு வந்து தான் போடணும். கெட்டியாக இருந்தது அப்படின்னா லைட்டாக 1 ட்ராப் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க.
இந்த இடத்துல மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி தான் வந்துட்டு நம்ம இந்த பெட்டலை கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? மறுபடியும் பெயிண்ட் லோட் பண்ணிவிட்டு இன்னும் 3 பெட்டல் போடலாம். இப்போது அடுத்த பெட்டல் இந்த இடத்துல பத்தில் பார்த்தீங்களா, லைட்டாக மறுபடியும் ப்ரஷ்ஷை லோட் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் பண்ணணும். ஃபுல்லாக தான் பண்ணணும். மறுபடியும் ஒரு டைமு ப்ரஷ்ஷை பெயிண்ட் லோட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரே ஒரு பெட்டல் போடணும். சிங்கிள் ஸ்ட்ரோக் ஃப்ளார் ரொம்ப ஈஸிங்க. பட் ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு இந்த ஃப்ளார் உங்களுக்கு வரும். இப்போ இதெல்லாம் வந்துட்டு லைட் ஒயிட் இருக்குது. இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா நான் மாற்றி வந்துட்டு ப்ரஷ் ஸ்ட்ரோக் வந்து அதாவது இந்த பெயிண்ட் லோட் பண்ணுறோம் இல்லைங்களா, மாற்றி எடுத்தேன். அதனால் வந்துட்டு உங்களுக்கு அந்த இது தெரில, ஃபுல் ரெட்டிஷாக தெரியுது, ரெட் கலராக தெரியுது. சரிங்களா? இப்போது மறுபடியும் நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 3 பெட்டல் இருக்கிற மாதிரி ஃப்ளார் பண்ணலாங்களா? த்ரீ பெட்டல் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளார் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ப்ரஷ்ஷை நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து எடுக்க போகிறோம். ப்ளஸ் இன்னும் ஒரே ஒரு பெட்டல் மட்டும். அவ்வளோதான். இந்த இடத்துல மட்டும் விட்டுருச்சு அப்படிங்கிட்டு அந்த இடத்துல மட்டும் போடக்கூடாது. ஃபுல்லாக ஒரு பெட்டல் ஃபுல்லாக தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, இன்னும் ஒரு பெட்டல் போட்டோம்னா அழகாக இருக்கும். மறுபடியும் நான் ப்ரெஷ்ஷை லோட் பண்ணிட்டு வந்துடுறேன் பெயிண்ட்டை. ஓகேங்களா? நல்லா அழகாக இருக்குங்களா? இந்த சிங்கிள் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் மட்டும் ஒரு 4-5 பேப்பர் வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா தாங்க உங்களுக்கு கொஞ்சமாவது வரும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னையும் வரலன்னு நினச்சிக்காதீங்க. அடுத்த கிளாஸில் ட்ரேசிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம், இல்லைனா லீஃப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா?